சரணமையப்பா. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 11ஆம் நாள் 26/12/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று குரு வாரம் என்று போற்றப்படுகின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசாரியராக ஆலயங்களில் சென்று இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வட திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் வியாழ பகவான். இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயண பெருமானுடைய சொர்க்கவாயில் ஏகாதசி என்கின்ற சிறப்பான வழிபாடு. விஷ்ணு ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள் கண் விழித்திருந்து இந்த சொர்க்கவாயில் திறக்கின்ற வரையிலே அடியவர்களெல்லாம் இறைவனை தரிசிப்பதற்காக அங்கு கூடியிருந்து பிரார்த்தனை செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடிய இந்த மாதங்கள் தோறும் வருகின்ற ஏகாதசியிலே இந்த மார்கழி மாதத்து ஏகாதசி சொர்க்கவாயில் ஏகாதசி என்கின்ற சிறப்போடு கூடியதாகிய நாளில் நாமும் விஷ்ணு ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்து இறையருளையெல்லாம் பெறுவதோடு சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய இந்த மகர ஜோதி பெருவிழாவிலே அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் 44வது ஆண்டாகவும் நடைபெறுகின்ற விசேஷ திரவிய ஹோம மகா யாகம் கடந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகி வருகின்ற புதன்கிழமை வரையிலே ஜனவரி 1ஆம் தேதி வரையிலே 9 நாட்களுக்கு சுவாமி ஐயப்பனை ஜோதி வடிவமாக அக்னி குண்டத்திலே ஆனந்தமான ஜோதி ஸ்வரூபமாக வழிபாடு செய்கின்ற வகையிலும் ஆகுதிகள் செய்யப்பட்டு பல்வேறு வகையான சமைத்து வகைகள், வேர் வகைகள், பட்ட வகைகள், தானிய வகைகள், பழ வகைகள், பால், தயிர், தேன், வஸ்திரங்கள் என்று இன்னொரு திரவியங்களோடு இந்த ஆகுதிகள் செய்யப்படுகின்ற பொழுதிலும் சகல அடியார்களும் உங்கள் குடும்ப பெயர், உங்கள் பெயர் நட்சத்திரத்தை கூறி அந்த பூர்ணாவதி தட்டெடுத்து அந்த சுவாமி அங்கே மலையாள பூஜையோடு வலம் பெறுகின்ற பொழுது நீங்களும் அந்த தட்டுகள் ஏந்தி வந்து குண்டத்திலே அக்னி குண்டத்திலே ஆகுதிகள் செய்யப்படுகின்ற சிறப்போடு கூடியது. இது இந்த வருடத்திலே 9 நாட்களுக்கு மட்டும் நடைபெறுகின்ற ஜோதிஸ்வரூபமாக ஐயப்பனை அக்னி குண்டத்திலே பார்க்கின்ற ஒரு சிறப்பு. இந்த யாக பூஜை வழிபாடுகளில் யார் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியங்கள் கிடைக்கிறதோ அவர்களெல்லாம் வந்து தரிசித்து பூர்ணாவதி தட்டுகள் எடுத்து யாகுண்டத்திலே ஆகுதிகள் செய்து இறையருளையும் பூர்ணமாக பெற்று அன்னதான பூஜையிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம்.